இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, திருவருகை காலம் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த 4ஆம் ஞாயிறு அன்பின் ஞாயிறாக மையமாக வைத்து கொண்டாடப்படுகிறது. அரசன் ஒருவன் வீதியிலே உலா வருகின்றான். அவன் உலா வந்து கொண்டிருக்கின்ற போது அந்த தெருவிலே ஒரு குழந்தையானது அழுது கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையை பார்த்து கேட்கின்றான், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றான். அப்போது அந்த குழந்தை கூறுகிறது, என்னுடைய அம்மாவை காணவில்லை என்று. அந்த குழந்தையிடம் உன்னுடைய அம்மாவின் அடையாளங்களை கூறு என்று அரசன் கேட்கின்றான். குழந்தை கூறுகின்றது, என்னுடைய தாய் மிகவும் அழகானவள், அன்பானவள். என்னுடைய தாய் இந்த உலகிலே என்னை கொஞ்சும் போது யாரும் என்னை கொஞ்ச முடியாது, அவ்வளவு மெய்மறந்து நான் இருப்பேன் என்று அந்த குழந்தை கூறுகிறது. அரசன் குழந்தையை தன்னுடைய அந்த ராட்டினத்திலே ஏற்றி வைத்து கொண்டு வருகின்றான். அவன் தெருவிலே வருகின்ற போது ஒவ்வொரு பெண்மணியாக அழைத்து, இது உன்னுடைய அம்மாவா, இது உன் அம்மாவா என்று கேட்கிறான். குழந்தை அப்போது கூறுகிறது, இது என்னுடைய அம்மா கிடையாது என்று. ஆனால் அந்த தெருவிலே ஒரு பெண்மணி கந்தலான ஆடையுடன் மிகவும் ஒரு அசிங்கமான கோலத்தோடு வருகிறாள். அந்த குழந்தை இறங்கி சென்று அந்த பெண்மணியை கட்டி அணைத்து கொள்கின்றது. அரசனிடம் கூறுகின்றது, இதுதான் என்னுடைய அம்மா என்று. அன்புக்குரியவர்களே, அன்பு என்பது அழகில் அல்ல, பணத்தில் அல்ல, ஆடையில் அல்ல, நாம் வைத்திருக்கின்ற பொருளில் அல்ல, உண்மையான பாசத்தில், உண்மையான அரவணைப்பில் இருக்கிறது என்பதைத்தான் அரசன் அப்போது புரிந்து கொண்டான். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி பார்க்கின்ற போது அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார். நம்முடைய வாழ்விலே நாம் ஒருவரை சந்திக்கின்ற போது அந்த சந்திப்பு நிச்சயம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். அங்கே ஒரு அன்பான உரையாடல்கள் நிச்சயம் நடைபெறும். அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா. இது போன்றுதான் நீ நற்செய்தியிலே அன்னை மரியாவும் எலிசபெத் அம்மாளும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்றனர். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற போது அங்கே அவர்களுக்கு நடக்கின்ற அந்த உரையாடல்களின் வழியாக ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஒரு அன்பை கொடுக்கிறது. இந்த அன்புதான் இவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள உறவை மேன்மேலும் வளர்ப்பதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற உலகிலே இந்த மனிதனுடைய உறவு நிலைகளை பார்க்கின்ற போது உறவுகளில் விரிசல் காணப்படுகிறது. தன் குடும்பம், தன் பிள்ளைகள் என்ற ஒரு சுயநலத்துடன் வாழ்கிறோம். எனவேதான் இன்று முதியோர் இல்லங்கள் அதிகரித்து கொண்டே காணப்படுகின்றன. பண்டைய காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். ஒருவரை புரிந்து ஒருவரை அறிந்து வாழ்ந்தார்கள். எனவே அங்கே அன்பு பரிமாறப்பட்டன. எனவேதான் அவருடைய உறவு நிலைகள் நிலைத்து நின்றவை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. வாழ்விலை ஜெயித்தவர்கள் அல்லது வாழ்விலை ஒரு உயர்ந்த நிலைக்கு இருப்பவர்களை பற்றி பார்க்கின்ற போது அவர்கள் மற்றவர்களுடன் நல்ல ஒரு உறவு நிலையில் அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த அந்த அன்பு அவர்களை இந்த நிலைக்கு உயர்த்தது என்று நாம் பார்க்க முடிகிறது. நல்ல உறவுள்ள மனிதர்கள் காந்தம் போன்றவர்கள். அவர்கள் மற்றவர்களை ஏற்கக்கூடிய குடன் நலன்களை கொண்டிருப்பார்கள். பண்டைய காலங்களிலே நாம் பார்க்கின்ற போது குழந்தைகள் தெருக்களில் விளையாடுவார்கள் மாலை நேரங்களில். அவ்வாறு விளையாடுகின்ற போது அந்த குழந்தைகளிடையே ஒருவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். தங்களுடைய வீட்டில் நடக்கின்ற நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வார்கள். இவ்வாறு இருக்கின்ற போது அந்த குழந்தைகளிடையே ஒரு உறவு நிலை காணப்பட்டது. அவர்களிடையே ஒருவர் அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே நம் பிள்ளைகள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்றால், அலைபேசி, தொழில்நுட்ப பொருட்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தங்களுடைய உறவுகளை அவர்கள் தொலைத்து கொண்டிருக்கிறார்கள் இருப்பதில் நாம் பார்க்க முடியும். மார்ட்டின் பியூபரி என்ற தத்துவியலாளர் கூறுகிறார், ஐ ஈட் ஐ தோ என்று கூறுகிறார். ஐ ஈட் அது என்று நாம் அக்கறையை தான் பொதுவாக குறிப்போம். நானும் அதுவும். அவர்களுக்குள்ள உறவில் நீங்கள் கடவுளை காண முடியும். அந்த உறவானது மனிதர்களை மையமில்லாத உறவாக இருக்கின்றது. ஐதோ, நானும் நீங்களும். இந்த உறவில் மனிதரை சந்திக்கின்ற போது அங்கே ஒரு உண்மையான உறவு ஏற்படுகிறது, அதில் ஒரு அன்பு வெளிப்படுகிறது என்பதைத்தான் தெள்ள தெளிவாக கூறுகிறார். இன்றைய உலகிலே மனிதர்கள் அறிவியல் சார்ந்த பொருட்களை அன்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வீடுகளிலே முடங்கி தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டு அல்லது அலைபேசிகளிலே, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், முகநூலிலே தங்களுடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டு தங்கள் அருகில் இருக்கின்ற சக மனிதர்களிடம் உரையாடாமல், தங்கள் அருகில் இருக்கின்ற சக மனிதர்களிடம்
அன்பை வளர்த்து கொள்ளாமல் அவர்கள் வீடுகளிலே முடங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நம் மனிதர்களை சந்தித்து உரையாடுகின்ற போதுதான் நம்முடைய அன்பு பரிமாறப்படும். அன்புக்குரியவர்களே, 1 யோவான் 4வது அதிகாரம் 12வது வசனம் கூறுகிறது, ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நினைந்திருப்பார், அவரது அன்பு நிச்சயம் நம்மிடம் நிறைவு பெறும் என்பதை தெள்ள தெளிவாக கூறுகிறார். இந்த நாளிலே நம்முடைய அன்பு என்பது எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரும்பான்மையான நேரங்களில் நாம் எவ்வாறு அன்பு செய்கிறோம் என்றால், நம்முடைய தேவைக்கு அன்பு செய்து நம்முடைய தேவை முடிந்த பிறகு நாம் அவர்களை தூக்கி போடுபவர்களாக இருக்கின்றோம். இங்க் பண்ணும் பால் பாயிண்ட் பண்ண எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம்? பால் பாயிண்ட் பண்ண எழுதி முடிச்ச பிறகு தூக்கி தூர போட்டுட்டே இருப்போம். ஆனா இங்க் பண்ண அப்படி பண்ண மாட்டோம். என்ன செய்யும்? மையை அடைச்சி திருப்பி திருப்பி மையை நிரப்பி நம்ம எழுதிக்கிட்டு இருப்போம். நம்ம உறவானது இந்த இங்க் பென் போன்றே இருக்க வேண்டும். அப்போதுதான் மனிதர்கள் ஒருவரிடையே அந்த உறவு என்பதை வளர்க்க முடியும். நாம் ஒருவரை சந்திக்கின்ற போது அந்த அன்பு ஒரு உறவு நிலையிலே தொடர்ந்து கொண்டிருக்கும். மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 39வது வசனத்திலே கூறுகிறார், உன் மீது நான் அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாய் என்று கூறுகிறார் இயேசு. இந்த உலகிலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை ஒருவர் அன்பு செய்தால் என்றால் அது இயேசு தான். எனவேதான் அவர் நமக்காக பிறக்க போகிறார், நம்மை அன்பு செய்ய, அவருடைய அன்பை நம்மிடம் வெளிப்படுத்த, நம்மிடம் காட்டுவதற்காக. இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் இயேசுவின் அன்பை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த உலகிலே ஏழ்மையாக ஒரு மாட்டு குடிலே பிறந்திருக்கிறார் என்பதை நமக்கு அவர் வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார். அவர் இந்த உலகிலே தன்னுடைய தந்தை கடவுள் கொடுத்த பணியை நிறைவாக செய்து முடித்தார். இந்த உலகில் உள்ள அனைவரையும் அன்பு செய்தார். இவர் ஏழை, பணக்காரன், படித்தவன், பாமரன் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் அன்பு செய்தார். எனவே அன்பு உறவுகளை நம்முடைய வாழ்வில் நாம் அன்பு செய்வோம். நம்முடைய தேவைக்கு அன்பு செய்யாமல், நம்முடைய தேவை முடிந்த பிறகு நாம் அன்பு செய்யாமல் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஏற்றுக்கொண்டு வாழும். அவ்வாறு வாழ்கின்ற போது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக பார்க்கின்ற போது இன்றைய இளைஞர்கள் மத்தியில் என்ன இருக்கிறது என்றால், அன்பு என்பது ஒரு பணத்திற்காக அல்லது விலையுறுந்த பொருட்களுக்காக அன்பு செய்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்ட காலமுறை ஒருவரை அன்பு செய்து அவரை ஏமாற்றிவிட்டு இன்னொருவரை அன்பு செய்பவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய மனிதர்களை போன்று தேவைக்காக இந்த இளைஞர்களிடம் அன்பு என்பது காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே ஒருவரை கொலை செய்வது மட்டும் பாவம் கிடையாது, மாறாக அன்பு செய்து நாம் ஏமாற்றுவதும் பெரிய பாவம். அன்பான வார்த்தைகளை பேசிவிட்டு ஒருவரை நாம் ஏமாற்றுகின்ற போது இறைவனை நாம் ஏமாற்றுகின்றோம். நாம் அன்பு செய்து மற்றவரை ஏமாற்றுகின்ற போது, அந்த வார்த்தைகளை பேசி அவர்களை மயக்குகின்ற போது நாம் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே அன்பு உறவுகளே, இன்றைய கிறிஸ்துமஸ் பாலன் இயேசு பிறக்க போகிறார். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே நாம் ஒருவரை சென்று சந்திப்போம், அன்பான வார்த்தைகளை கூறுவோம். எவ்வாறு அன்னை கன்னிமரியால் இன்றைய நற்செய்தியிலே எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற போது அங்கே ஒரு மகிழ்ச்சி பிறந்ததோ, அன்பான வார்த்தைகள் எவ்வாறு பரிமாறப்பட்ட அந்த உறவு நிலை வளர்ந்ததோ, அதுபோன்று நாமும் இன்று இந்த வருடம் இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவிலே நாம் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்றால், என்னுடைய உறவினர்களை சந்திப்பேன். அவர்களை சந்திக்கின்ற போது நாங்கள் வாழ்த்துக்களை கூறுவோம். அந்த அன்பான வார்த்தைகளை நாம் வாழ்த்துக்களை கூறுகின்ற போது அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கும். அந்த மகிழ்ச்சியை தான் பாலன் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அத்தகைய மகிழ்ச்சியை நானும் நீங்களும் பிறரிடம் பகிர்வோம், அன்பு செய்வோம், ஒருவரை விட்டு கொடுத்து வாழ்வோம், நம்மிடம் இருக்கின்ற குற்றம் குறைகளை மன்னித்து வாழ்வோம். அவ்வாறு வாழ்கின்ற போது நம்மிடம் இருக்கின்ற அன்பு வளரும், அந்த உறவு நிலைத்து நிற்கும். பாலன் இயேசு நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இந்த புதிய வாரத்திலே நீர் எங்களுக்கு ஒரு நாளை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய பிறப்பை நாங்கள் விரைவாக எதிர்கொள்ள காத்திருக்கின்றோம் ஆண்டவரே. பல நேரங்களிலே ஆண்டவரை நாங்கள் தேவைக்காக மற்றவர்களை அன்பு செய்வர்களாக இருக்கின்றோம் ஆண்டவரே.
நீர் இந்த உலகில் உள்ள எல்லாரையும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அன்பு செய்தீரே, அதே போன்று நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், உறவினர்களை ஆசீர்வதியும். இந்த உலகில் எங்களை யாரெல்லாம் எதிரிகளாக பார்க்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, மருத்துவமனையிலே உடல் நோயினால் உள்ள நோயினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் விடுதலை கொடுத்திடணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வீடுகளிலே நடைபெறவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நீரை ஆசீர்வதித்து எங்கள் குடும்பங்களை எல்லாம் அரவணைப்பிள்ளை வைத்து காத்து வழிநடத்த வேண்டும் என நம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன்.